நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கற்பித்தல் முறை கோணம் 15 இடைவெளி விட்டு பேசுதல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை கூற போகிறார்கள் எனில் மக்களுக்கு அதன் மீது ஓர் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் அதிகரிக்கும் வண்ணம் அந்த செய்தி சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்பார்கள். ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று இந்த கேள்விகளை இப்போது நம்மிடம் கேட்கிறார்கள் என்று மக்கள் புரியாமல் குழம்புவார்கள். எதற்காக இருக்கும் என்று தங்களுக்குள்ளேயே பலவிதமாக சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சிந்திப்பதற்காக சிறிது இடைவெளி விட்டுவிட்டு பின்னர் தான் அந்த செய்தியை மக்களிடம் கோருவார்கள். எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்திய அந்த செய்தியை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். நேரடியாக ஒரு செய்தியை கூறுவதை விட இவ்வாறு எதிர்பார்ப்பை உருவாக்கி பின் செய்தி கூறும் போது அந்த செய்திகளின் தாக்கம் மக்கள் மனதில் அதிகமாக இருக்கும். பள்ளிகளில் கூட ஆசிரியர்கள் பாடத்திட்டம் எழுதும் போது முதலாவது எழுதப்படும் பகுதி மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துதல் என்பது தான். அதாவது நடத்த போகும் பாடங்கள் சம்பந்தமான கேள்விகள் மட்டும் கேட்டு மாணவர்களிடம் ஒருவித ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி அவர்களை பாடத்தின் பக்கம் தயார்படுத்துதல் என்பதாகும். இந்த பகுதி இல்லாத பாடத்திட்டங்கள் முழுமையான பாடத்திட்டங்களாக நிச்சயம் அங்கீகரிக்கப்படாது. இதே போன்ற முறையை தொலைக்காட்சி விளம்பரங்களில் நாம் அதிகமாக காண முடியும். உதாரணமாக, நன்றி இப்போது தங்கமாக மாறிவிட்டது என்று சமீபத்தில் ஒரு விளம்பரத்தை பார்த்திருந்திருக்கலாம். அந்த ஒரு வாக்கியத்தை தான் ஒரு வாரமாக போட்டு கொண்டிருந்தார்கள். அது எதற்கான விளம்பரம் என்று அறிய நாம் எல்லாம் ஆவலாக இருந்த நேரத்தில் நமது எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் விதமாகவும் நம்மை ஊகிக்க வைக்கவும் பல நாட்கள் காத்திருந்த செய்தி இந்த செய்த பின்பு அது ஒரு நகைக்கடைக்கான விளம்பரம் என்று நமக்கு தெரிய வந்தது. அதே போல சில நாளிதழ்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 2 இதழ்களாக வருவதை கண்டிருப்பீர்கள். இதனை அவர்கள் அறிமுகப்படுத்திய சமயத்தில் சுமார் 1 வார காலமாகவே ஞாயிற்றுக்கிழமைனா 2 என்று விளம்பரம் செய்து கொண்டிருந்தார்கள். அது என்னவாக இருக்கும் என்று மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான பேச்சாகவே அந்த சமயத்துல இருந்தது. பின்னர் தான் அது தினமலருக்கான விளம்பரம் என்று தெரிய வந்தது. இப்படி மக்களை ஆர்வப்படுத்தவும் ஊகிக்கவும் வைக்கும் இந்த உத்தி தான் ஆங்கிலத்தில கிளிஃப் ஹேங்கர்ஸ் என்று கூறுவார்கள். நவீன காலத்து உத்தி என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த அணுகுமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லி காட்டப்பட்டது, கற்பிக்கப்பட்ட முறை என்பது ஆச்சரியமான ஒன்றுதான். அதற்கான ஒரு சில உதாரணங்களையும் நாங்க இங்க பார்க்கலாம். வாங்க. மலை உபதேசம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு செய்தியை பார்க்கலாம். நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரியுங்கள் எனும் இறைவசனம் அருளப் பெற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃபா மலைக்குன்றின் மீது ஏறிக்கொண்டு பனு ஃபிஹர் குலத்தாரே, பனி அதி குலத்தாரே என்று குறைஷி குலங்களை பேர் சொல்லி அழைக்கலானார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். அங்கு வர முடியாத நிலையில் இருந்த சிலர் அது என்ன என்று பார்த்து வர தம் சார்பாக ஒரு தூதரையும் அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு அபூலஹப் உள்ளிட்ட குறைஷிகள் அனைவரும் வந்து சேர்ந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொல்லுங்கள், இந்த பள்ளத்தாக்கில் குதிரைப்படை ஒன்று தாக்குதல் தொடுக்க போகிறது என்று நான் உங்களுக்கு தெரிவித்தா நான் உண்மை சொல்வதாக என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்க,
மக்கள் ஆம் நம்புவோம், உங்களிடம் நாங்கள் உண்மையை தவிர வேற எதையும் பார்த்தது பழகியதில்லை என்று பதிலளித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்படி என்றால் நான் கடும் வேதனை ஒன்று உங்களை எதிர்நோக்கி உள்ளது என்று உங்களுக்கு எச்சரித்து விடுகிறேன் என்று தம் மார்க்க கொள்கையை கூறினார்கள். இதை கேட்ட அபூ லஹப், நாளெல்லாம் நீ நாசமாக, இதற்காகவா எங்களை ஒன்று கூட்டினாய் என்று கூறினான். அப்போதுதான் அபூ லஹபின் கரங்கள் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று தொடங்கும் 111வது அத்தியாயம் அருளப்பெற்றது. நூல் புகாரி. மேற்கண்ட ஹதீஸை ஊன்றி படித்தால் நபிகளாரின் அணுகுமுறை நமக்கு நன்று புரியும். மக்களிடம் உங்களை நோக்கி எதிரிகளின் குதிரைப்படை ஒன்று இந்த மலையின் பின்புறத்திலிருந்து வருகிறது என்று நான் கூறினால் என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார். அப்போது அந்த மக்கள் அனைவரும் ஒருமித்த குரல்ல ஆம் நம்புறோம், என்னென்றா உம்மிடத்திலிருந்து தான் இதுவரை எந்த ஒரு பொய்யான பேச்சுகளை எல்லாம் நாங்க செவிமடுத்ததே இல்லை, கேட்டதே இல்லை. இந்த வரிகள் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெற்றுள்ள இவ்வுலகில தங்களுக்கும் நிகழப்போகும் ஏதோ ஒரு ஆபத்தை பற்றியோ அல்லது எதிரிகளை பற்றியோ தான் முகமது நம்மிடம் பேச போகிறார் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களது எதிர்பார்ப்பிற்கு மாற்றமாக மறுமை நாளுடைய வேதனைகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். மக்கள் ஒன்றை நினைத்திருக்க அவர்கள் நினைக்காத இன்னொன்றை பற்றி சொல்லும் இந்த நவீன காலத்து உத்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே பயன்படுத்தி இருப்பது அன்னாரின் அழகிய அணுகுமுறைகளில் ஒன்றுதான். இது சம்பந்தமான மற்றொரு ஹதீஸை பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அறுத்து பலியிடும் நாளன்று யௌமுன் நஹர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உரை நிகழ்த்தினார்கள். அப்போது எங்களிடம் இந்த நாள் எந்த நாள் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். நாங்களோ அல்லாஹுவும் அவன் தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள் என்று கூறிவிட்டோம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாகிவிட்டார்கள். இந்த நாளுக்கு வேறு ஏதேனும் ஒரு பெயர் சூட்ட போகிறார்களோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு சிறிது நேரம் அமைதியாகவே இருந்துவிட்டு, இது அறுத்து பலியிடும் நாள் அல்லவா என்று கேட்டார்கள். நாங்களும் ஆம் என்றோம். பின்னர் எங்களிடம் இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். நாங்களும் அல்லாஹுவும் அவனது தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள் என்று கூறினோம். அப்போதும் இந்த மாதத்திற்கு இதன் பெயர் அல்லாத வேறு ஏதோ ஒரு புதிய பெயரை சூட்ட போகிறார்கள், சொல்ல போகிறார்கள் என்று நாங்கள் எல்லாம் நினைக்கும் அளவுக்கு அமைதியா இருந்தாங்க. பின்னர் இது துல்ஹஜ் அல்லவா என்று கேட்டார்கள். நாங்களும் ஆம் என்றோம். பின்னர் இது எந்த ஊர் என்று கேட்டார்கள். நாங்களும் அல்லாஹும் அவன் தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள் என்று பதிலளித்தோம். பின்னர் இந்த ஊருக்கு வேறு ஏதேனும் பெயர் சொல்ல போகிறார்களோ என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு அமைதியாக இருந்தார்கள். பின்னர் எங்களிடம் இது குற்றங்கள் தடுக்கப்பட்ட புனிதமான நகரம் அல்லவா என்று கேட்டார்கள். நாங்களும் ஆம் என்றோம். பின்னர் எங்களிடம் எப்படி இந்த நாள் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்டுள்ளதோ, எப்படி இந்த மாதம் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்டுள்ளதோ, எப்படி இந்த நகரம் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்டுள்ளதோ, அதே போல நீங்கள் உங்கள் இறைவனை சந்திக்கும் நாள் வரை உங்கள் உயிர் மற்றும் பொருட்கள் அனைத்தின் மீதும் நீங்கள் வரம்பு மீறுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு, நான் உங்களுக்கு அனைத்தையும் இடைத்துரத்தை விட்டேனா என்று கேட்டார்கள். நாங்கள் ஆம் என்றோம். நாங்கள் ஆம் என்றதும், இறைவா நீயே சாட்சி என்று 3 முறை கூறிவிட்டு, இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துரைத்து விடுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் எடுத்துரைப்பவரை விட மிகுந்த நினைவாற்றல் உள்ளவராக இருக்கக்கூடும். எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டும் வெட்டி சாய்த்துக் கொண்டும் இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி. மேற்கண்ட ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டிருக்கும் அணுகுமுறையை நாம் தெளிவாகவே உணர முடிகிறது. அந்த நாளை பற்றியும் அந்த மாதத்தை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஏதேனும் கூறப் போகிறார்களோ அல்லது அதனுடைய பெயரைத்தான் மாற்றப் போகிறார்களோ என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் எதிர்பார்க்காத ஊகிக்காத வேறொரு புதிய விஷயத்தை பற்றி நபிகளார் மக்களிடம் பேசுகிறார்கள்.
இடையிடையே மக்கள் ஊகிப்பதற்காக இடைவெளியும் விடுகிறார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் எடுத்து கூறி அந்த உபதேசங்களின் கணத்தையும் இன்றளவும் நம்மால் மறக்க முடியாமல் இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அணுகுமுறைதான் காரணம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com